சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு அனுப்பிவிட்டு அந்த அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கேவிற்கு கொண்டு வருவதற்கான மும்முனை ஒப்பந்தம் கிட்டத்தட்ட முடிவாகி விட்டதாகவும் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் இதற்கு பிசிசிஐ ஒப்புதல் அளிக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக 11 வருடங்கள் வரை சஞ்சு சாம்சன் விளையாடி இருக்கிறார். 2013ஆம் ஆண்டில் தனது 18 வயதில் ராஜஸ்தான் ராயல்ஸ்காக விளையாடிய சஞ்சு சாம்சன் அந்த சீசனில் தொடர்ச்சியாக அதிரடி காட்டியதால் 2014ஆம் ஆண்டில் இவரை தக்க வைத்து குறுகிய காலத்திலேயே ராஜஸ்தான் ராயல்ஸின் முக்கிய வீரராக மாறினார். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அதிக ரன்களை அடித்த வீரராக சாம்சன் இருக்கிறார். இந்த அணிக்காக 25 சதம் அடித்தார். 149 கேட்சுகளை பிடித்துள்ளார். 4027 ரன்களையும் சாம்சனால் அடிக்க முடிந்தது. இப்படி சிறப்பாக செயல்பட்ட சஞ்சு சாம்சனுக்கு கடந்த சீசனில் இருந்து நிர்வாகம் மீது மனக்கசப்பு ஏற்பட்டது. இதனால் கடும் அதிருப்தி அடைந்த சஞ்சு சாம்சன் IPL 2025 தொடர் முடிந்தவுடனே தன்னை ட்ரேடிங்கில் வெளியேற்றி விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. சாம்சனை வாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடும் முயற்சிகளை மேற்கொண்டு தற்பொழுது பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது சாம்சனுக்கு மாற்றாக ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம்கரனை கொடுக்க வேண்டும் அல்லது ஜடேஜா மற்றும் மதிச பதினனாவை கொடுக்க வேண்டும் என ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒற்றை காலில் இருப்பதாக கூறப்படுகிறது. CSKவின் ஜடேஜாவை விட்டுக் கொடுக்க முடிவு எடுத்துள்ளது. இருப்பினும் ஜடேஜாவுடன் யாரை விட்டுக் கொடுப்பது என்பது குறித்து CSK ஆலோசித்து வருகிறதா? CSK நிர்வாகம் இந்த மெகா ட்ரேடில் தீவிரமாக இருப்பதாக தெரிகிறது. அனைத்தும் திட்டமிட்டபடி நடந்தால் அடுத்த 2 தினங்களில் ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரராகவும் சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸின் மஞ்சள் ஜெர்சியிலும் களமிறங்க தயாராவார்கள்.